ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு டிஎன்ஆர்டி, அதாவது தமிழக அரசோட ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, சூப்பரான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷனாக கல்வி தகுதியாக 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 8th மேலே படித்து யார் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் 8th 10th 12th டிப்ளமோ யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் 10th சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு நேரடி பணி நியமனம், நேர்காணல் மட்டும்தான் இருக்கும். சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிடும். ஸோ இந்த என்ன கேட்டகரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டிரைவர், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு 38 மாவட்ட வாரியாக தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ தற்போது என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்கும். அதாவது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்.nic.in அப்படின்றதில் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இஸ் இன்வைட்டட் ஃப்ரம் 24/7/25 22/8/2025 வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு திருப்பத்தூர் தாலுக், ஒவ்வொரு தாலுக் வாரியாக உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் நோட்டீஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாணியம்பாடி தாலுக், ஆம்பூர் தாலுக், நட்ரம்பள்ளி தாலுக் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் வட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். இதே மாதிரி வாணியம்பாடிக்கு வேணும்னா வாணியம்பாடிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆம்பூருக்கு வேணும்னா ஆம்பூருக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் 24/7/2025, கடைசி தேதி 22/8/2025, 22/8/2025. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு என்றைக்கு நடைபெறும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14/10 உங்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னர் அறிவிக்கப்படலாம், மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவியின் பெயர் கிராம உதவியாளர். சம்பள விகிதத்தை பொறுத்தளவுக்கு 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். வட்டத்தின் பெயர் திருப்பத்தூர். மொத்த காலி பணியிடம் 17. அதாவது திருப்பத்தூர் அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது விஓக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு 17 காலி பணியிடம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் கிராமத்தின் பெயர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிராமம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்களோட செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்தால் கூட நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழில் ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை 10ஆம் வகுப்பு தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கிய தகுதியை பொறுத்தளவுக்கு அந்தந்த வட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும். முக்கியமாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக அந்த வட்டத்தை சார்ந்தவராகவும் அங்கேயே நீங்கள் வசிப்பவராக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அங்கேயே இருக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 22/8/2025 நம்ம அனுப்பணும். எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் வட்டம், 635-601 திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்றதுக்கு அனுப்பணும். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதே மாதிரி தான் வாணியம்பாடி தாலுக்காக்கும் சேம் அதே தான், ஆம்பூர் தாலுக்காக்கும் அதே தான்.
ஸோ நத்திரம்பள்ளி தாலுக்காவுக்கும் அதே தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் குறிப்பிடணும். அப்புறம் உங்களுடைய பாலினம் கேட்டிருக்காங்க, தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, அதே மாதிரி ரிலீஜியன் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய கேஸ்ட்டு பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் விவரம், உங்களுடைய நிலையான முகவரி, ஆதார் எண், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கல்வித் தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவர், அதுக்கு ஆம் அப்படின்னு டிக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது முன்னுரிமை பெறதில் சர்டிஃபிகேட், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா விடோஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம் டிக் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவராக ஆம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சால் ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிடுங்க. பைக் ஓட்ட தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின டீட்டெயில், இணைக்கப்பட வேண்டிய சான்று என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று நகல், இருப்பிடச் சான்று நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக குறிப்பிட்டு கடைசியாக இதுதான் முக்கியம், பணியிடம் கோரும் கிராமம், என்ன நீங்கள் கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன கிராமத்துக்கு கேட்குறீங்களோ அங்கே மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே எந்த இடத்துல உங்களுக்கான வேக்கன்சிஸ் உங்கள் கேட்டகரியில் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் எழுதணும். ஸோ அதெல்லாம் எழுதிட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணி இங்கே இடம் நாள் எல்லாமே குறிப்பிட்டுட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எந்த வட்டமோ அந்த வட்டத்தோட பெயரை எழுதி இங்கே அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 22/8/2025 நேரிலையோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ சென்ட் பண்ணலாம். ஸோ இது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்தோட லிங்க்குமே நான் தர்றேன். ஜஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன வேக்கன்சிஸ் வந்திருக்கு வரலையா அப்படின்றத பார்த்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.